இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் தமிழரசு கட்சி கண்ட ஒரு கொஞ்சம் மரியாதை இன்றைக்கும் இருக்கண்டா. அதுக்கு அன்றைய நாளில் தலைவர்கள், அது பெரியவர் உட்பட, செல்வா உட்பட, அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய அவருடைய தளபதிகளாக இருந்திருக்கக்கூடிய தலைவர்கள், அப்படியாக அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க அந்த சேவைதான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலை உயிர்ப்போடு வைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்படியாகத்தான் ஜனநாயக அரசியல், அது போராட்ட அரசியல்ன்றது வேறு, அதுக்கு வேறு தியாகங்கள், வேறு பல விடயங்கள் இருக்குது. அதை பற்றி அதிகமாக இப்போ நாங்கள் பேச இல்லாது, இல்லை இப்போ பேசுகிறதுக்கான தளமாக நான் இதை பாவிக்கவும் விரும்பேன், அது வேறு. ஆனால் அந்த இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயக அரசியலுங்கிற அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய இளம் தலைமுறைக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு முந்தி இப்போ ஆட்சியில் இருக்கிற ஜேவிபி அதை முந்தி செய்தது, தங்களுடைய வரலாறுகளை, தங்கள் இந்த விடயங்களை, அவர்களுக்கு அது மிக முக்கியமானதாகவும் இருந்தது. அவர்கள் கிளாஸஸ் வகுப்பாக செய்வார், அது அவர்களுக்கு பயன்பட்டது. நாங்கள் கூட பல கட்சிகள், பல தரப்புகளாக தமிழ் தேசிய அரசியலில் பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த விடயங்களை, இந்த அர்ப்பணிப்பு மிக்க இந்த விடயங்களை பற்றி நாங்கள் மக்கள் மத்தியில், இளம் தலைமுறை மத்தியில், ஏன்னா அரசியலில் அடுத்தடுத்த தலைமுறை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற பொழுது இது என்ன, இது சும்மா, இது ஏதோ போஸ்டர் ஓட்டுறதும் சும்மா, இதுதான் அரசியல் என்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்துடும். அல்லது அதிகாரத்தில் யார் வரினமோ அவைக்கு பின்னால் இழுபடுறதும், அல்லது சும்மா ஒரு பரபரப்பாக சும்மா அந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் கொண்டு அந்த லூசுத்தனமான இதுதான் அரசியல்ன்ற மாதிரி ஒரு நிலப்பாடு இளம் தலைமுறை மத்தியில் வர்றதுக்கு நாங்கள் அனுமதித்து விடக்கூடாது. நாங்கள் அதை சரியாக நாங்கள் செய்ய வரும். எதிர்காலத்திலாவது ஒரு வேலை திட்டமாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது.